6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய லாஸ்ட் மொழியை ஆள்வோம் தான் இப்போ பார்க்கோம். கண்டும் கேட்டும் மகிழ்க. அறிவியல் கண்டுபிடிப்புகள் பற்றிய காணொளிகளை கண்டும் கேட்டும் மகிழ்க. பேசி வெளிப்படுத்துக. உங்களை ஒரு அறிவியல் அறிஞராக கற்பனை செய்து கொண்டு எவ்வகை கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவீர்கள் என்று குறித்து பேசி மகிழ்க. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவர் கப்பலின் மேல் தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்க விடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை மணி காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார். ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இக்கண்டுபிடிப்பிற்கு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்று தந்தது. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட டிசம்பர் 28ஆம் நாள் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம். அவர் யார் தெரியுமா? அவர்தான் சர் சி வி ராமன். ஸோ ராமன் விளைவை கண்டறிந்தவர் யாரு? சர் சி வி ராமன் அப்படின்னு சொல்கிறோம். சர் சி வி ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 28ஆம் நாள் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடப்படுகிறது. இப்பத்திக்கு பொருத்தமான தலைப்பு தருக. ராமன் விளைவு. ஸோ ராமன் விளைவு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்து நோக்கி போயிட்டுருக்கு. அப்போது தமிழர் ஒருவர் கப்பலின் மேல்தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்துட்ருக்காரு. அப்போ அவருடைய உள்ளத்தில் கடல் நீர் ஏன் ப்ளூ கலரில் இருக்குன்னு ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இந்தியா வந்த பிறகு பாதரச ஆய்வு விளக்கு, பென்சில், நிறமாலை காட்டி மூலமாக ஆய்வு தொடங்கி பிப்ரவரி 28, 1928 ராமன் விளைவு அப்படிங்கிற கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோயை பெற்று தந்தது. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம். அவர் யார் தெரியுமா? அவர்தான் சர் சி வி ராமன். ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி வி ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏன்? தேசிய அறிவியல் நாள் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி 28, 1928 அவர் வெளியிட்டிருக்காரு. ஈடுபாடு, பெருங்கடல், தொழில்நுட்பம், போலியோ, நுண்பொருள், துருவப்பகுதி, நுண்ணுணர்வு, மூலக்கூறுகள், உற்றவன், குறிக்கோள், அறிவியல் ஆக்கங்கள்னு கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர், கணினி துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். காலிங் பெல், அழைப்பு மணியை அழுத்தினான் கணியன். மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர். மிஷின்னா என்னது? தானியங்கிகளை கண்டுபிடித்தனர். இன்று பல்வேறு துறைகளிலும் எந்திர மனிதன் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. ரோபோ அப்படின்னா என்னது? எந்திர மனிதன். கம்ப்யூட்டர், கணினி, காலிங் பெல், அழைப்பு மணி, மிஷின்னா என்னது? தானியங்கி. ரோபோ அப்படிங்கிறது எந்திர மனிதன். விண்கலம், மருத்துவம், அறிவியல், கணினி எல்லாம் அழைப்பு.
ஸோ இதில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வார்த்தை என்னதான் இருக்குமா, அப்துல் கலாம். எழுத்துக்களை வரிசைப்படுத்தி தமிழக அறிவியல் அறிஞரை கண்டுபிடியுங்கள். நான் படிப்பேன், நான் பாடம் படிப்பேன், நான் அறிவியல் பாடம் படிப்பேன், நான் அறிவியல் பாடம் நன்றாக படிப்பேன். அறிந்து கொள்ள விரும்பு, எதையும் காரணத்துடன் தெளிவாக அறிந்து கொள்ள விரும்பு. நான் நேற்று ஊருக்கு பேருந்தில் சென்றேன். அப்துல் கலாமின் சரிதை அக்னி சிறகுகள். சிந்தித்து செயல்படும் தானியங்கி ரோபோ. எந்திர மனிதன். எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு சவுதி அரேபியா. ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் அறிவியல் ஆய்வு. சதுரங்க போட்டியில் டீப் ப்ளூ வெற்றி பெற்றது. மருந்து என்னும் பொருள் தரும் சொல் ஔடதம். அப்துல் கலாம் வகித்த இந்திய குடியரசுத் தலைவர் பதவி குடியரசுத் தலைவர். தானாக செயல்படும் எந்திரம் தானியங்கி. இந்தியா செலுத்திய ஏவுகணை அக்னி பிருத்திவி. புதுமைகளின் வெற்றியாளர் சோஃபியா. அகர வரிசையில் அமையும் இலக்கியம் ஆத்திச்சூடி. ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. சூழலை கையாள்க. மாலையில் பள்ளி முடிந்து பேருந்தில் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்பொழுது பேருந்து பழுதாகி பாதி வழியில் நின்று விடுகிறது. இந்த பேருந்தை விட்டால் உங்கள் ஊருக்கு வேறு பேருந்து இல்லை. இப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? அருகில் உள்ளவரிடம் அலைபேசி வாங்கி வீட்டிற்கு தகவல் தருவேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. சேட்டலைட் செயற்கை கோள். சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி. இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னது? செயற்கை நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. சேட்டலைட் செயற்கை கோள். செயற்கை கோள் சேட்டலைட். சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி. சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி. இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. சேட்டலைட் செயற்கை கோள். மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. சேட்டலைட் செயற்கை கோள். மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மொழிபெயர்ச்சியில் வந்து நம்ம ரிவைஸ் பண்ண வேண்டியதுன்னா February 28, 1928 வந்து ராமன் விளைவு வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ தேசிய அறிவியல் நாளாக அன்றைக்கி வந்து நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். அவர் தான் சர் சி வி ராமன் அப்படிங்கிறவங்க. கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆன்சரபிள் அவர் பண்ணார். அவர் போயிட்டு இருந்த அந்த கப்பல் பயணம் 1921 மத்திய தரைக்கடலில் இங்கிலாந்தை நோக்கி இருந்துச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு. சேட்டலைட் செயற்கை கோள். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னது? செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். நுண்ணறிவுனா என்னது? இன்டெலிஜென்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.